புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கு நடக்கின்ற சதி. காரணம், டாஸ்மாக்ல நடந்த ஊழல் முறைகேடு. நடந்திருக்கும் இந்த டாஸ்மாக் ஊழல் முறைகேடு சம்பந்தமாக அவங்க இவங்களை எல்லாம் பாருங்க முன்னிறுத்துவதை காட்டிலும் ஒட்டுமொத்தமாகவே இதற்கு பின்னணியில் இருப்பது, அனைத்திற்கும் முன்னோடியாக இருப்பது முதல்வர் அவர்கள். அதெல்லாம் சொன்னா உளவுத்துறை, உளவுத்துறையெல்லாம் சொல்லலங்க, உள்ளூருக்குள்ளவே இருக்கிற உளறல் துறை. இந்த டாஸ்மாக்ல நடந்த இடி ரைடு, அதை தொடர்ந்து தற்குறிமலை தலைமையில் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க நடத்திய போராட்டத்தை குறித்து ஏற்கனவே நேற்றைக்கு முந்தின நாள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கணும்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும், பாருங்க. அரங்கேற்றிய நாடகம் அம்பலம், செட்டப் செய்து அரங்கேற்றிய நாடகம் ஒட்டுமொத்தமாக பாருங்க வேற யாரும் கிடையாதுங்க, அவங்க வாயாலேயே அம்பலமாயிருக்கு. அந்த செட்டப் செய்த நாடகத்தோட அடுத்த காட்சியை பார்ப்பதற்கு முன்பாக அந்த செட்டப் நாடகத்தோட முதல் காட்சி ரைடு, அந்த ரைடு சம்பந்தமான விஷயத்தை குறித்தும் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்தும் சுருக்கமா பார்த்துருவோம். கடந்த மார்ச் 6ஆம் தேதி அன்று, அதாவது இந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி, இந்த தேதியை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணுங்க. இந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி அன்று டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சோதனை நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் இல்லங்கள் மற்றும் அவர்களை சார்ந்த இடங்கள் அனைத்திலும் சோதனை நடத்துறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா யார் யார் இடத்துல எந்தெந்த இடத்துல சோதனை பண்ணாங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறையின் ஒப்பந்ததாரரான MC சங்கர் ஆனந்த், கார்த்தி, சுப்பிரமணி போன்றவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை மூலமாக சோதனைகள் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் உள்ள CMDA கட்டிடத்தில் அமைந்திருக்கும் டாஸ்மாக் அலுவலகம், சென்னை தியாகராய நகரில் இருக்கும் 2 மதுபான நிறுவனங்களின் அலுவலகங்கள், எழும்பூரில் உள்ள ஒரு மதுபான நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் அம்பத்தூரில் அமைந்துள்ள டாஸ்மாக் குடவுன், இது போன்று டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச் 6ஆம் தேதி அன்று சோதனை நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் மது விற்பனையை டாஸ்மாக் நிறுவனம் தான் செய்கிறது. இந்த டாஸ்மாக் என்பது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் மது கடைகள் சுமார் 4800க்கும் மேற்பட்ட மது கடைகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ளன. உயர் ரக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்ற எலைட் மதுபான கடைகள், இந்த எலைட் மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டது இயங்குகிறது. இது போக தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட மணமகிழ் மன்றங்கள் இயங்குதான். இது போன்று இயங்கும் அனைத்து கடைகளுக்கும் தேவைப்படுகின்ற மது வகைகள், இந்த மது வகைகளை டாஸ்மாக் எங்கிருந்து கொள்முதல் செய்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டுக்குள் இயங்கும் 18 மதுபான தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து. இது போக இந்த விஸ்கி, ஸ்காட்சி போன்ற மதுபான வகைகளை வேற வேற மாநிலங்களில் தயாரிக்கிற மதுபான நிறுவனங்கள்கிட்ட இருந்து வாங்கி விநியோகம் பண்றாங்க. தமிழ்நாட்டில் மது விற்பனை செய்யப்படும் இந்த டாஸ்மாக் என்கின்ற நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது, எந்த ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது, யாரால் தூங்கப்பட்டது, அது எப்படி கடந்து வந்தது என்கின்ற விவரமான ஒரு காணொலியை ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடையாதுங்க, மேல கார்டுல கொடுக்குறோம், அந்த காணொலியை பாருங்க. இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்பதாக சொல்லி இந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி அன்று சோதனை நடத்தினாங்க. இந்த இடத்துல இந்த கட்சி பாகுபாடு இல்லாம கட்சியெல்லாம் ஒரு தூரமா ஓரங்கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு துறை, அதுவும் பாருங்க மிக முக்கியமான துறை என்று சொல்லப்படுகின்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துறாங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல சோதனை நடத்தணும், எங்களுக்கு எதுவும் கிடைக்கலங்கன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது எக்கச்சக்கமான ஏடாகுடமான ஊழல் நடந்த ஆதாரங்கள் மாட்டி இருந்தா அன்றைக்கே பாருங்க சோதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே இவ்வளவு டாக்குமெண்ட் எங்களுக்கு சிக்கி இருக்கு பாருங்க சொல்லிட்டு இந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி அன்று டாஸ்மாக் அலுவலகம் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் ஊழல் டாக்குமெண்ட் சிக்கி இருந்தா பிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்காதுங்க. அதுவும் எப்போ, ஏன், எந்த சமயத்துல, இதையெல்லாம் கடந்து எங்க தமிழ்நாட்டுல பாருங்க சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த பட்ஜெட்டை டைவர்ட் பண்றதுக்காக மிக முக்கியமான சமயத்துல இடி ரைடு நடத்துறாங்க டாஸ்மாக்ல. அப்போ அந்த நேரத்துல எக்கச்சக்கமான ஏடாகுடமான ஊழல் நடந்த டாக்குமெண்ட் சிக்கி இருந்தா பிளாஷ் நியூஸ் போயிருந்திருக்காதா? ஏதோ ஒரு படத்துல மீடியா வச்சிருந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாரு, பிரேக்கிங் நியூஸ் எங்களுக்கு சொன்னா பிரேக் பிடிக்காத வண்டியை கூட எடுத்துன்னு வருவோம். அதை போல இவ்வளவு போட்டியான மீடியா உலகத்துல
இந்த மாதிரி டாக்குமெண்ட் சிக்கிருக்கு சும்மா ஒரு பொரிய தட்டி விட்டா போதுமே, தமிழ்நாடு முழுக்க ஃபிளாஷ் ஆயிருக்காதா? தமிழ்நாடையும் கடந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா நாடு முழுக்க ஏன் ஃபிளாஷ் நியூஸ் பண்ணலங்க? அன்றைய தினமே மார்ச் 6ஆம் தேதி சோதனை நடத்தப்பட்ட அன்றைய தினமே ஊழல் நடந்ததாக சொல்லி 1000 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் சிக்கி இருக்குன்னு சொன்னா ஏன் ஃபிளாஷ் நியூஸ் பண்ணல? ஏன்னா நம்ம ஒன்றும் டாஸ்மாக் அலுவலகத்துக்குள்ள வந்து இட்லி வடை பூரி போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பில்லு கட்டிட்டு போறது வரலீங்களே, சோதனை பண்ண தான் வந்தோம். அப்படி சோதனை நடத்த வந்த அதிகாரிகள் கிட்ட டாக்குமெண்ட் ஊழல் நடந்த டாக்குமெண்ட் சிக்கி இருந்தா நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்களா, குதிக்காம இருந்திருப்பாங்களா? அன்னைக்கு குதிக்கல. சோதனை நடந்த அந்த மார்ச் 6ஆம் தேதி அன்று அன்னைக்கு குதிக்கல. ஒரு 7 தினங்கள் கழிச்சு கேப் விட்டு ஒரு வாரம் கழித்து குதிக்கிறாங்க. பாத்துக்கங்க 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இடி அமலாக்கத்துறை பாருங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. அது எந்த தேதியில வெளியிடுறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த பிரஸ் ரிலீஸ்? 13ஆம் தேதி அன்று. இந்த 13ஆம் தேதி அன்று டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இடி வெளியிட்ட இந்த அறிக்கைக்கு முன்பாகவே பாருங்க தற்குறிமலை பிரஸ் மீட்ல உளறாரு. திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு. குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு. அந்த பிரஸ் மீட்ல டாஸ்மாக்ல ஊழல் 1000 கோடி ரூபாய் நடந்திருப்பதாக அந்த அமௌண்ட்டை பிக்ஸ் பண்றாரு. அவர் பிக்ஸ் பண்ண அந்த அமௌண்ட் 1000 கோடி ரூபாய்னு பிக்ஸ் பண்ணாரு. இதே ஒரு வேளை பாருங்க 10,000 கோடின்னு பிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அப்ப டைப் பண்ணி முடிச்சிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஜீரோவை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி ஒரு ஜீரோவை சேர்த்து தற்குறிமலை சொன்ன அந்த அமௌண்ட் 10,000 கோடி சொல்லியிருந்தாருன்னா அதே 10,000 கோடிட்டும் அறிக்கை வெளியிடும் போது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இடி அதிகாரிகள். ஆனால் தற்குறிமலை 1000 கோடி ரூபாய் தான் சொன்னாரு. அவர் சொன்ன தொகையில ஒரு ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்க்காம 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லி பாருங்க அந்த தொகையை போட்டு ரிலீஸ் பண்ணிக்காங்க இடி. இந்த இடத்துலயும் பாருங்க இந்த உதாரணம் ரொம்ப அழகா பொருந்தி போகுது. ஒரு மனுஷனோட கால அளவுக்கு தகுந்த மாதிரி செருப்பை வாங்குவாங்களா, இல்ல செருப்பை வாங்கிட்டு அந்த செருப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனுஷனோட காலை குறைச்சிப்பாங்களா? யாரா இருந்தாலும் ஒரு மனுஷனோட கால அளவுக்கு தகுந்த மாதிரி செருப்பு வாங்குவாங்க. ஆனா தற்குறிமலை சொல்றத பாருங்க. உங்களுடைய பெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க, பேரு பெடரல். அதுல என் மகாலிங்கம் எப்ப 1000 கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க. ஜூனியருடன் பத்திரிகை என்ன எழுதியிருக்கு பாருங்க. மீடியால எத்தனை முறை நீங்க 1000 கோடி போட்டீங்க தெரியும்? ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க, உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்டோட பேரை சொல்லி நான் சொல்றேன். எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? இதை எப்ப சொல்றாருங்க? பிஸ்கெட் ஜேபி தலைமையில தற்குறிமலை கூட்டமா கூட்டிட்டு போனார் இல்லீங்களா? டாஸ்மாக்ல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு, அதை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ண போறோம், அதுவும் எங்க டாஸ்மாகோட தலைமையிடத்திலே போய் போராட்டம் பண்ண போறோம்னு போனாங்க இல்லீங்களா? நேற்றைக்கு முந்தின நாள் 17ஆம் தேதி அன்று இப்படி சொல்றாரு. எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? இதை குறிப்பிட்டு தான் சொன்னோம். ஒரு மனுஷனோட கால அளவுக்கு தகுந்த மாதிரி செருப்பை வாங்குவாங்களா, இல்ல செருப்பை வாங்கிட்டு அந்த செருப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி காலை குறைச்சிப்பாங்களா? இப்போ இவ்வளவு டாக்குமெண்ட் சிக்கி இருக்குன்ட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொன்ன பிறகுதான் பாருங்க மீடியாவில் பிளாஷ் ஆகும். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் மீடியாவில் பிளாஷ் ஆகட்டும். மீடியா எந்த அளவுக்கு அவங்க தொகையை போடுறாங்களோ அந்த தொகைக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து எங்களோட அறிக்கையில அந்த தொகையை போட்டுறோம்ட்டு சொல்லுவாங்களா? தற்குறிமலா தான் சொல்லியிருக்காரு மீடியாவில். அண்ணா 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 பாத்துக்கங்கண்ணா அந்த பத்திரிகையில் எழுதுனாங்கன்னா இந்த பத்திரிகையில் எழுதுனாங்கன்னா நீங்களும் மீடியா தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லைன்னா நீங்களும் 1000 கோடி ரூபாய் சொன்னீங்கன்னா அவங்களும் 1000 கோடி ரூபாய் சொன்னாங்கன்னா இப்படி மீடியா சொன்னாங்கன்னு சொன்ன அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃப்ரேம்லையாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரெய்டு நடத்தினாங்க. அந்த ரெய்ட்ல இவ்வளவு டாக்குமெண்ட் 1000 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு நடந்ததாக டாக்குமெண்ட் சிக்கி இருக்குன்னு ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல சொல்லியிருக்காரா? இல்லைங்களே. மாறாக மீடியாவில் எழுதுனாங்க, பத்திரிகையில் எழுதுனாங்க, அதை வச்சுதான் நாங்க சொல்றோம்ட்டு வேமா சூசோ இல்லாம இந்த உருட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உருட்டே பயப்படுற அளவுக்கு உலகமாக உருட்ட உத்தினே உருண்டுன்னு போயினுக்காரு போராட்டம் பண்றதுக்காக. ஏன் இந்த போராட்டம் பண்ற வெட்டி வேலையெல்லாம்? ஒருவேளை பாருங்க முறைகேடு நடந்த டாக்குமெண்ட் சிக்கி இருந்தா அதை ஆவணமாக வைத்து வழக்கு போடுங்க. அதை விட்டு எதற்காக சம்பந்தம் இல்லாம போராட்டம் பண்ணணுங்க நடு ரோட்ல போய் உண்டுன்னு? அமலாக்கத்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த துறை அது. அந்த துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய பிறகும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாம எதுக்காக போராட்டம் பண்ணணும்ட்டு தற்குறிமலை கிட்ட யாராவது கேட்டுக்கணும் இல்லைங்களா? என்னங்க எதை கேட்டால் நாங்க எழுதணும் நாங்க சொன்னோம்னு சொல்றீங்க. நாளைக்கே பாருங்க இந்த 1000 கோடி ரூபாய்க்கு பதிலாக ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டு 10,000 கோடி ஊழல் டாஸ்மாக்ல நடந்திருக்குன்னு சொன்னா அந்த அமௌண்ட்டையும் நீங்க எடுத்துப்பீங்களா? நீங்க ஆதாரமா? எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? நாளைக்கே இன்னொரு ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்து மோடி அரசுல பாருங்க 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா அதையும் ஏற்றுக்கொண்டு
சோதனைக்கு அனுப்புவீங்களா அதிகாரிகளை அப்படின்ட்டு கேட்டுருக்கணும் இல்லைங்களா? மீடியால எத்தனை முறை நீங்க 1000 கோடி போட்டீங்க தெரியும்? ஏன் கேட்கலங்க? கேட்க கூடாது. கேட்டாலும் பாருங்க அதுக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. அவங்களோட ஒட்டுமொத்தமான அந்த இடத்துல டார்கெட் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. வந்தாங்களா வழிக்கு? தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக எவ்வளவோ பிரச்சனை இழுத்து பார்த்தாங்க. எந்தெந்த வகையிலும் தமிழ்நாட்டில் ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தலாமா, வட மாநிலங்களில் நம்ம பண்ற ஃபார்முலாவை இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி மத ரீதியான பிரச்சனையோட இழுத்து விட்டு பார்த்தாங்க. ஆனா பாருங்க இவங்க பண்ற அந்த ஃபார்முலா வட மாநிலத்தில் வேண்டுமானால் நடக்கலாம். இது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த வகையிலோ பிரச்சனை ஏற்பட்டதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் அடிக்கு மேல அடி வாங்கி வேற வழியே இல்லாத இடத்துக்கு வரும்போது இன்னும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவது. டெல்லியில நம்ம பண்ணோம் இல்லைங்களா, கெஜ்ரிவால் இந்த மதுபான கொள்கையில முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஃபார்முலா கையில் எடுத்து ட்ரை பண்ணாங்கன்னா அந்த முயற்சி தான் பாருங்க பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. சரி, ட்ரை பண்றதான் பண்றீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டா வெல் பிரில்லியண்டா ப்ரிப்பேர்டா அழகா ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் ரூம் போட்டு யோசிச்சு பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? இவ்வளவு வேலை பார்த்த நம்ம மண்ட மேல இருக்கிற கொண்டையம் வந்துட்டுமே அப்படின்ற ஒரு வகையில ஒன்னு இடி இதை போல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அறிக்கை கொடுத்த பிறகு பத்திரிகையில செய்தி வந்திருக்கணும், தற்கொலை மேல பிரஸ் மீட் கொடுத்துருக்கணும். மாறாக பத்திரிகையில செய்தி வருது, அதற்கு மறுதினம் பிரஸ் மீட் கொடுக்குற தற்கொலை மேல பிரஸ் மீட் கொடுத்த பிறகு அதற்கு மறுதினம் இடி அறிக்கை கொடுக்குறாங்க. ஆமாங்க பத்திரிகையில வந்த மாதிரியே தற்கொலை மேல சொன்ன மாதிரியே 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு பாத்துக்கோங்கன்ட்டு. சரி, இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இந்த இடத்துல சட்டப்படி பேசணும்னு சொன்னா குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் சுமத்தப்பட்டவர், அக்யூஸ்ட் என்பது வேறு. கன்விக்ட் ஆன பிறகு ஒரு வழக்குல பாருங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு கன்விக்ட் ஆனவரை தான் பாருங்க குற்றவாளின்னு சொல்லுவாங்க, கல்பிரிட். ஆனால் வழக்கு எதுவும் பாருங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது இது சம்பந்தமாக பதிவு செய்யல. பதிவு செய்த வழக்குல கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் முதல் குற்றவாளி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் என்று எந்த நீதிமன்றத்திலும் பாருங்க கன்விக்ட் ஆகல. இது எதுவுமே சட்டப்படி நடக்காத போது முதல் குற்றவாளி முதல்வர் தான் என்று தற்கொலை மலையால எப்படி சொல்ல முடியுதுங்க? டாஸ்மார்க் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன். என்ன பாருங்க, மறுபடியும் சொல்றோம், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க. மொத்தமே முதல் குற்றவாளி முதல்வர் தான் தற்கொலை மலையாளி எப்படி சொல்ல முடியுதுங்க? இவர் யாருங்க? ஜட்ஜா? ஜட்ஜாகவே நீதிபதியாகவே இருந்தா கூட ஆவணங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் பாருங்க இன்னாரை பார்த்து குற்றவாளி என்று சொல்வார்கள் கன்விக்ட் ஆன பிறகு. அதற்கு முன்பாக இவர் தான் குற்றவாளின்னு இவர் ஒட்டுமொத்தமாகவே பிரஸ் மீட்ல சொல்லும் போது அப்போ இவர்களுடைய டார்கெட் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில கைது செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கி வருது, 2026 நெருங்கி வருது. அதற்கு முன்னதாக ஏதாவது செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. இப்ப ட்ரை பண்ணும்போது ஆரம்பத்திலேயே ஸ்டார்டிங்லேயே டாப் கீரை போட்டு முதல்வர் தான் முதல் குற்றவாளி என்று சொன்னால் அப்போ இவங்கெல்லாம் எந்த வாலிங்க? அஜித் பவார் ஒரு ஊழல்வாதி, உலக மகா ஊழல்வாதி. முதல்ல பாருங்க 20,000 கோடினாங்க, 25,000 கோடினாங்க, 40,000 கோடினாங்க, அப்புறம் 70,000 கோடினாங்க. இப்படி நாளுக்கு நாள் பாருங்க அஜித் பவார் செய்த ஊழலோட அளவை ஏத்திக்கினே போனாங்க. 70,000 கோடியை பிக்ஸ் பண்ணி வந்து நின்னாங்க. அந்த 70,000 கோடி உலகமாக ஊழல்வாதிய உள்ள தள்ளி ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ சிறை தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக 70,000 கோடி ஊழல் பண்ணவங்களை கூட்டணி சேர்த்து கொண்டு எதுக்காக பதவி கொடுத்து அழகு பார்க்கணுங்க பக்கத்திலே வச்சுக்கின்னு? டாஸ்மாக்ல நடந்த ஊழல் முறைகேடுகள் அனைத்திலும் பங்கு முக்கிய குற்றவாளி முதல்வர் என்று சொன்னால் அப்போ 70,000 கோடி ஊழல் செய்த உலகமாக ஊழல்வாதி என்று தெரிந்து கொண்ட பிறகும் வேற யார் சொல்லணுங்க? பிரதமர் அவர்களே சொன்னது மேடையில மக்களுக்கு முன்னிலையில் இப்பேற்பட்ட ஊழல்வாதின்னு சொன்னவரையே அப்ப ஊழல்வாதி என்று தெரிந்த பிறகும் கூட அவரை கூட்டணியில சேர்த்துக்கினாங்கன்னு சொன்னா அவர் செய்த அந்த ஊழல்ல அதிகப்படியான முதல் பங்கு முக்கிய பங்கு யாருக்கு போச்சு? அப்படி வாங்கின பங்கை வாங்கின்னு அவரை கட்சிக்குள்ள கூட்டணி சேர்த்து கொண்டவங்க என்ன வாலிங்க? நாங்க கேட்கலங்க, மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா? 1000 கோடி ரூபாய்க்கே நீங்க முதல் குற்றவாளி முதல்வர்னு சொன்னா அப்போ இவ்வளவு லட்சம் ஆயிரக்கணக்கான கோடிகள்லாம்
யாருங்க குற்றவாளி என்று? 1000 கோடி ரூபாய் ஊழல். அப்ப என்னங்க 1000 கோடி ரூபாய் கம்மியாங்க? இல்லங்க, உதாரணத்துக்கு அமௌண்ட்டை ஒப்பிட்டு சொல்றேங்க. 1000 கோடி ரூபாய் ஊழலுக்கு இவ்வளவு போராட்டம் பண்ணி இந்த குதிச்சிங்கன்னா 7.5 லட்சம் கோடி துவாரகா எக்ஸ்பிரஸ் ரோடு போடுறதுல ஆரம்பிச்சு மக்களுக்கு கொடுக்கப்படும் மருத்துவ காப்பீட்டுல இருந்து முதியோருக்கு வழங்கப்படும் பென்ஷன் வரைக்கும் செய்த அனைத்து ஸ்கீம்ஸ்ல ஊழலோட அமௌண்ட் 7.5 லட்சம் கோடி. 7,50,000 கோடி அளவை ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சிஏஜி பிடிச்சாங்க. 1000 கோடி ரூபாய் ஊழல்லையே முக்கிய முதல் குற்றவாளி முதல்வர் தான், அவருக்கு தான் பங்கு அதிகமா போயிருக்குன்னு சொன்னா, அப்ப 7.5 லட்சம் கோடி அளவுக்கு உண்டான ஊழல்ல முக்கிய பங்கு யாருக்கு போயிருக்கு? அப்படி முக்கிய பங்கு வாங்கினவங்க எந்த வாளிங்க? நாங்க கேட்கலங்க, மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா? பிஎம் கேர் ஃபண்டு. இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு தேவைப்படுகின்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் பாருங்க மக்கள் கிட்ட தான் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் ஆன இந்த பிஎம் கேரோட ஃபண்டு எவ்வளவுதான் சேர்ந்துருக்குங்க? அப்படி சேர்ந்த பணத்தை நீங்க இது வரைக்கும் என்னதாங்க பண்ணிருக்கீங்கன்ட்டு ஆர்டிஐ மூலம் கேட்ட கேள்விக்கு தெரியாது, பதில் சொல்ல மாட்டோம். நீங்க யார் கேட்கறதுக்கு? பிஎம் கேர் ஃபண்டு நாட்டோட பணம் கிடையாது, அது எங்க சொந்த பணம்னு சொல்லி பதில் கொடுத்த இந்த இடத்துல இந்த பிஎம் கேர் ஃபண்டு மூலமாக கலெக்ட் ஆகிற ஃபண்டெல்லாம் யாருக்கு முக்கிய பங்கு போகுது? அப்படி முக்கிய பங்கு கொள்ளை அடிச்சுன்னு என்ன வாலிங்க? இந்த மாதிரி நாங்க கேட்கலங்க, ஓட்டு போட்ட மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா? சட்டப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவது நியாயமான சட்டம். ஆனால் இது அநியாயமான சட்டம், சட்டத்துக்கு விரோதமானது என்று தெரிந்த பிறகும் கூட அப்படி சட்டத்துக்கே விரோதமாக இருக்கிற ஒரு சட்டத்தை இயற்றி, அது வேற ஒன்றும் கிடையாதுங்க, எலக்ட்ரல் பாண்டு. அப்படி சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை இயற்றியே சட்டத்தின் மூலமாகவே சட்ட விரோதமாக கலெக்ட் பண்ண இந்த எலக்ட்ரால் பாண்டு இருக்கு இல்லைங்களா? இந்த எலக்ட்ரால் பாண்டு மூலமாக கலெக்ட் பண்ண காசெல்லாம் முக்கிய பங்கு யாருக்கு போச்சுங்க? அப்படி சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை இயற்றி கலெக்ட் பண்ண இவங்கெல்லாம் என்ன வாலிங்க? அரடா, இதையும் நாங்க கேட்கலங்க, நம்பி ஓட்டு போட்ட மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா? வேற ஒரு கட்சியில இருக்கும்போது மட்டும் அவங்க ஊழல் பண்ணாங்க, ஊழல்வாதிகள் சொல்றீங்க. ஆனா அந்த ஊழல்வாதிகள் எல்லாருமே உங்க கட்சிக்குள்ள சேர்ந்து அவங்க கட்சியே கொண்டு வந்து உங்க கட்சியோட கூட்டணியில் இணைத்து கொண்டால் அவங்க எல்லாம் உத்தமவாதிகளா மாறிடுறாங்க. அப்படி ஊழல்வாதிகளை எல்லாரையும் உங்க கட்சிக்குள்ள சேர்த்து உத்தமவாதிகளாக வாஷ் பண்றதுக்கு அவங்க பண்ண ஊழல்ல இருந்து எவ்வளவு பங்கு வாங்கின முக்கிய வாளிகள், அதுவும் இன்னா வாளிகள்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஏன்னா அங்க தொட்டு இங்க தொட்டு, சாரி, அங்க கட்சி இங்க கட்சி, ஆட்ட கட்சி மாட்ட கட்சி, கடைசியில இங்க எங்கேயோ போய் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. சரி, வந்தவங்க சோதனை நடத்தினவங்க ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொல்ற பட்சத்துல சம்பந்தப்பட்டவர்கள் மீது, மறுபடியும் கேட்கிறோம், சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம எதுக்காக யாரை கண்டிச்சு கூட்டமா போயிட்டு நடு ரோட்ல நின்று போராட்டம் பண்ணணுங்க? அந்த காட்சியில் தான் பாருங்க யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்று ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். அந்த காட்சியில மிக முக்கியமான பங்கு பாருங்க நாய் வண்டி. நாங்க சொல்றோங்க, எச்சி ராஜா சொன்னாரு, என்ன கைது பண்றீங்களா? நீங்க கைது பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது, ஆனா நான் இந்த வண்டியில ஏற மாட்டேன். ஏன்பா? ஏன்னா அந்த வண்டி எல்லாரும் அந்த வண்டியில தான் ஏறி போறாங்க, இது நாய் வண்டி. இது என்ன தப்பு பண்ணி இருக்கோம் அத முதல்ல சொல்லுங்க. என்ன தப்பு? இந்த வண்டியில ஏற மாட்டேனா? என்ன நாய் ஏத்துற வண்டி? என்ன நாய் ஏத்துற வண்டி? என்ன நாய் ஏத்துற வண்டி? இதுதான் நாய் ஏத்துற வண்டியில நாங்க ஏத்தணும். இல்ல, நாங்க அந்த வண்டியில ஏற மாட்டேன். அட, உங்களுக்காக கொண்டு வந்த வண்டிங்க அது. எதுங்க? அப்ப என்னங்க நீங்க அவர் என்னன்னு சொல்றீங்க? ஐயோ, அதை சொல்ல வரலங்க, நாய் வண்டின்னு அவர் தப்பாவே நினைச்சுன்னுக்காரு. அவருக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்த வண்டின்னு அதிகாரிகள் சொன்னாங்க. ஏன் இந்த கெஞ்சல், பொங்கல், கதறல், அழுகை, ஆர்ப்பாட்டம், போராட்டம், புண்ணாக்கெல்லாம் ஆதாரம் இருந்தா எடுத்து போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. என்னங்க வெந்த புண்ணியே வேலை பாய்ச்சுற மாதிரி அடிப்பட்ட இடத்துலயே வந்து மிதிக்கிற மாதிரி நொந்து போன எங்களை ஏன்பா வந்து வம்பு பண்றீங்க? ஆதாரம் ஏதாவது கிடைச்சிருந்தா நாங்க அன்னைக்கே சொல்லிக்க மாட்டோமா? அன்னைக்கே கம்பீரமா வந்து பாருங்கப்பான்னு சொல்லி பொட்டி எடுத்து போட்டிருக்க மாட்டோமா? ஆதார பொட்டியை எடுத்து போட்டிருக்க மாட்டோமா? எதுவுமே இல்லைன்னு தானே கேப் விட்டு 7 நாட்கள் கழித்து என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்க சொல்ற அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஃபிக்ஸ் பண்ணி அமிச்சோம். பிஸ்கெட் ஜேபி கட்சி அரங்கேற்ற இந்த டிராமாவோட கிளைமேக்ஸ் எங்க வந்து நிக்க தெரியுங்களா? என்னதான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல சொல்லி கொடுத்த மாதிரியே அறிக்கை கொடுத்தாலும் பின்னாடி யாரும் மாட்டக்கூடாது இல்லைங்களா? எப்பா பாருங்கப்பா, நாங்க தெளிவா அதுலயே மென்ஷன் பண்ணிட்டோம் அந்த அறிக்கையில. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் நாங்க இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளோம் என்று, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் நாங்க இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளோம் எதை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க? எப்ப எந்த சமயத்துல இந்த டாஸ்மாக்ல எஃப்ஐஆர் பதிவாயிருக்குங்க? 2016-21 அந்த காலகட்டத்தில் தான் பாருங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் 1-2 வழக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியிருக்கு டாஸ்மாக்ல. இப்படி டாஸ்மாக்ல ஊழல் முறைகேடெல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகள் அனைத்தும்
எதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்றால், இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு பாட்டிலுக்கு மேல 10 ரூபாயில இருந்து 20 ரூபாயில இருந்து 30 ரூபா அதிகமா வச்சு விற்கிறாங்க, டெண்டர்ல முறைகேடு, அதுல முறைகேடு, இதுல லஞ்சம் ஊழல் சொல்லி. இதே மாதிரிதான் பாருங்க 2016-21 அந்த காலகட்டத்துல இவ்வளவு வழக்கு டாஸ்மாக் மீது பதிவாகி இருக்கு. 2016 இருந்து 21 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யாருங்க? அதிமுக தான் பாருங்க. அந்த 5 வருஷத்துல ஆட்சியில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நடந்த ஊழல் முறைகேடுல பதிவான வழக்குக்காக நாங்க சோதனை நடத்திருக்கோம் இடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப நியாயமா பார்க்க போனா தற்குறிமலை அன்கோ கூட்டம் யாரை பார்த்து கேள்வி கேட்கணுங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். அந்த காலகட்டத்தில் தான் பாருங்க எஃப்ஐஆர்கள் பதிவாகிருக்கு. அந்த பதிவான எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் பாருங்க நாங்க சோதனை நடத்த வந்தோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு நேரா அதிமுக அலுவலகத்துல போய் போராட்டம் பண்ணிருக்கணும். அதை விட்டு டாஸ்மாக் தலைமையிடத்தில் முற்றுகையிட்டு நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொல்றதுதான் பாருங்க இந்த டிராமாவோட கிளைமேக்ஸ். அப்ப கிளியர் பிக்சர், கிளியர் ஸ்லேட் தெரியுது இல்லைங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணி தமிழ்நாடு அரசை முடக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் நடத்திய ஒட்டுமொத்தமான டிராமா என்று. தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். தவளை தன்பாயால் கெடும்னு சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாருங்க அந்த தவளைக்கே டஃப் கொடுக்குற வகையில விதவிதமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். மே 2026 வரை, மே 2026 வரை. அப்ப பாருங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்துல நீங்க பதிவு பண்ணுங்க. இப்ப தற்குறிமலை என்றும் உலகத்திலேயே அதிகப்படியான பொய் பேசுற கட்சியும் சரி ஆட்சியும் சரி இவங்க தான் என்று நாடு முழுக்க மக்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா பாருங்க இதையெல்லாம் தாண்டி ஆதாரபூர்வமான விஷயமே ஆதாரத்தோட விழுந்துச்சு. என்னன்ட்டுங்க, கண்டிப்பா அது என்னன்னு சொன்னா இந்த காணொலி ரொம்ப பெருசாயிடும். நாளைக்கு வெளியிடும் காணொலியில் அது என்னன்னு நம்ம டீடைல்ல பார்ப்போங்க. இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயத்தை குறித்து முக்கியமா பாருங்க. தற்குறிமலை அன்கோ கூட்டம் பிஸ்கெட் ஜேபி கையில எடுத்திருக்க இந்த டாஸ்மாக் ஆயுதமாவது இவங்களுக்கு தமிழ்நாட்டில் கை கொடுக்குமான்றதையும் சேர்த்து உங்க கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.